Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 3.6ல first sum. Discuss the maximum possible number of positive and negative roots. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம p of xன்னு எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ இது சைன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதாவது இங்கேருந்து இங்கே 1 2 3 4 4 இடத்துல சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. மீதி எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் தான். ஸோ நம்மளுக்கு சைன் சேஞ்சே இல்லை. ஸோ 4 டைம்ஸ் சைன் சேஞ்ச் ஆகிறனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸுங்கிறது 4ஆக தான் இருக்கும். அடுத்து p ஆஃப் -x கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக நம்ம -x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? இங்கே 9 x⁻9க்கு பதிலாக -x⁻9 ஆகும். ஆட் பவருங்கிறனால மைனஸ் நம்மளுக்கு வெளில வந்துடும். ஸோ -x⁻9 எங்கெல்லாம் நம்மளுக்கு ஆட் பவர் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். மீதி இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஆட் பவர், அதனால் இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும். ஈவன் பவர்னால் என்ன சைன் இருக்கோ அதே போட்டுக்கலாம். இது ஆட் பவர், அதனால் இதுவும் மைனஸாக மாறிடும். இதுவும் ஆட் பவர், இது ஆட் பவர், இதோட வேல்யூ 2. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே எதுலலாம் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, 3 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து 3. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ, நெகட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ. பாசிட்டிவ் ரூட்ஸ் 4, நெகட்டிவ் ரூட்ஸ் 3.